நம்மக்கிட்ட கொஞ்சம் நிறைய உணவு இருந்தால் தான் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே வரும். நம்மக்கிட்ட நம்மளுக்கே குறைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வர்றது வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால் நம்மக்கிட்ட நிறைய இருக்கணும். அப்போ தான் பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நமக்கே கொஞ்சம் இல்லை, ஒரு தாய் இருக்கிறான்னா, தனக்கு தாய் இருக்கா அப்படின்னா, அவள் நிறைய தன்னிடத்தில் உணவு கம்மியாக இருக்குன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கே அது பத்தாது, மற்றவங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படின்னு தான் அவள் யோசிப்பாள். அதுபோல் நாம் ஒரு மனிதராக இருந்தாலே அவர்கிட்ட கொஞ்சமாக இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, தயங்குவாங்க, இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அப்போ பிறருக்கு கொடுக்கணுன்னா நிறைய இருக்கணும். நிறைய உணவுப் பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கணும். உணவு உற்பத்தி நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும். உணவு உற்பத்தி அதிகமாக இருந்தால் தான் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே வரும். உணவு உற்பத்தி கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி பஞ்சமாக இருக்குது, அந்த ஊரில் போயிட்டு தண்ணி பஞ்சம், மழை பெஞ்சே பல வருஷம் ஆகி போச்சு, தண்ணி பஞ்சமாக இருக்குது, அந்த ஊரில் போய் தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அப்போ தண்ணி தாராளமாக இருக்குது, நல்லா மழை பெய்யுதுன்னா தான் அங்கே தான் தண்ணி கேட்டால் கொடுப்பாங்க. தண்ணி என்பது கேட்குறவங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி எங்கே உணவு உற்பத்தி அதிகமாக இருக்கோ அங்கே தான் அந்த மக்கள் தான் பிறருக்கு கொடுக்குற குணம் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். உணவு உற்பத்தி எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க கொடுக்குற குணம், அந்த மக்களுக்கு கொடுக்குற குணம் கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. பதுக்க கூட செய்வாங்க, இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ நிறைய உணவை நிறைய உற்பத்தி பண்ணணும். நல்லா பசுமையான இடத்துல இருக்கணும், நல்லா மழை பெய்கிற இடம். வெறுமனே நாம் நினச்சா உணவை உற்பத்தி பண்ணிட முடியாது. அதுக்கு நல்லா மழை பெய்யணும். மழை பெஞ்சால் தான் உணவையெல்லாம் நல்லா உற்பத்தி பண்ண முடியும். மழை பெய்யாத ஊரில் உட்காந்துக்கிட்டு நிறைய உணவை நீங்கள் எப்படி உற்பத்தி பண்ணுவீங்க? அதனால் உணவை உற்பத்தி செய்வது இயற்கையோட கையில் இருக்குது. நாம் என்ன பண்ணணும், இயற்கையை அழிக்காமல், மழை இயல்பாக பெய்ய வேண்டிய மழையை தடுக்காமல், அதாவது மரங்களை வெட்டாமல், குளத்தெல்லாம் நல்லா தூர்வாரி ரெடியாக வச்சுருக்கணும். மழை வருவதற்கு நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது, அதை செஞ்சிடணும். அந்த கடமையை செய்யாமல் மழை வரவிடாமல் செய்து விடக்கூடாது. வருகிற மழையை வரவிடாமல் செய்து விடக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மழை பெய்கிற இடம், அல்லது பக்கத்தில் இப்போ நல்ல நாகர்கோவில் கேரளா சைடெலாம் நல்ல வளமான பூமி. ஆனால் தென் தமிழ்நாடு திருநெல்வேலியெல்லாம் பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கூடங்குளம், ராதாபுரம் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா பொறுமை வறட்சியாக இருக்கும். அப்போது அங்கேருந்து தண்ணியை கொண்டு வரணும். கேரளாவிலேருந்து தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திருப்பி விடணும். வறட்சியான மாநிலங்களுக்கு கேரளாவில் அநியாயமாக கடலுக்கு போகிற தண்ணியை வறட்சியான தமிழ்நாட்டுக்கு திருப்பி விடணும். இந்த மாதிரி செய்து நம்ம வளமாக வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் நம்ம அதை எதுவுமே பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னா, இங்கே உணவு உற்பத்தி குறையும், இங்கே மழை பெய்யாது, தண்ணீர் வளம் குறைஞ்சி போகும், உணவு உற்பத்தி குறைஞ்சி போகும். அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்குற குணம் இல்லாமல் போயிடும். கொடுக்குற குணம் இருக்கணும்னா தாராளமாக அங்கே உணவு உற்பத்தி பண்ணணும். உணவு உற்பத்தி இருக்கணும். ஒருத்தர்கிட்ட நிறைய உணவு இருந்தால் தான் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நண்பர்களுக்கோ கூட சரி, உறவினர்களுக்கோ சரி, கொடுக்கின்ற குணம் என்பது அவரிடம் நிறைய உணவு இருக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா அவர் கொடுக்க மாட்டார். அதனால் கம்மியாக இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற உணர்வுலாம் வர்றது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் நமக்கு போக இங்கே நிறைய இருக்கணும். அப்போ தான் பிறருக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் அவருக்கு போக இங்கே அதிகமாக இருக்கணும். அதிகமான உணவுகளை தான் பிறருக்கு கொடுப்பாங்க. தனக்கே இங்கே பத்தலை அப்படின்னா அதை யாரும் பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவ்வளோ ஈஸியாக வராது. அதனால் நல்ல வளமான பூமியாக மாற்ற வேண்டும். நீர்வளம் நிறைந்த ஒரு பூமியில் வாழ்பவர்கள் மட்டும்தான் அதிகமாக பிறருக்கு கொடுக்கின்ற குணம் உடையவர்களாக இருப்பார்கள், அன்பு பாசம் உடையவர்களாக இருப்பார்கள். அப்படி பிறருக்கு கொடுக்கின்ற குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஒற்றுமையாக இருப்பாங்க. அப்போ யார் ஒற்றுமையாக இருப்பாங்கன்னா, வளமான பகுதிகளில் வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் பிறருக்கு கொடுக்கின்ற குணம் உடையவர்களாகவும் ஒற்றுமையாகவும் இருப்பார்கள். மழை வளம் குறைந்த பகுதி, வறட்சியான பகுதி, அங்கெல்லாம் பிறருக்கு கொடுக்கின்ற குணம் இருக்காது. அவங்ககிட்ட அன்பு பாசமும் குறைவாக இருக்கும், ஒற்றுமையும் குறைவாக இருக்கும், வன்முறை உணர்ச்சி தான் அதிகமாக இருக்கும். வெறுப்பு, சலிப்பு, வன்முறை உணர்ச்சி தான் அதிகமாக இருக்கும். அழிக்கின்ற உணர்வு, பழி உணர்ச்சி, பகை உணர்ச்சி அதுதான் அங்கே அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வாழுகிற பகுதி வளமானதாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்ம பாலைவனத்துலலாம் வசிக்கவே கூடாது. அங்கெல்லாம் வசித்தாக்கா அவ்வளோதான். அங்கே இருக்கிறவங்களுக்கு பிறருக்கு கொடுக்கின்ற குணமே இருக்காது. பாலைவனத்தில் அவங்களுக்கு அன்பு பாசம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியாக அதுக்கு எதிராக இருப்பாங்க. ஒரு மனிதர்களிடம் ஒரு கொடூர மனப்பான்மையோடு இருப்பார்கள், கொடூரமான குணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். அதனால் நல்ல மழை வளம் எங்கே இருக்கோ அங்கே தான் மக்கள் வசிக்கணும். அங்கே தான் ஒற்றுமையாகவே இருப்பாங்க. பிறருக்கு கொடுக்கின்ற குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஒற்றுமையாக இருப்பாங்க, ஒருவருக்கு ஒருவர் விசுவாசமாக இருப்பாங்க. ஏன்னா பிறருக்கு கொடுத்தா தான் நீங்கள் வாங்குறவங்க விசுவாசமாக இருப்பாங்க, வாங்குறவங்க திரும்ப கொடுப்பாங்க. திரும்ப கொடுக்கறதுக்கு அங்கே உணவு நிறையா இருக்கணும்.
அங்கே தான் வந்து ஒற்றுமையாக இருக்கும். விசுவாசத்தால் தான் ஒற்றுமை ஏற்படும். ஒற்றுமை என்பது எப்படி ஏற்படும்? நீங்கள் பிறருக்கு கொடுப்பது, அதன் மூலம் ஏற்படுகிற விசுவாசம். பிறரிடமிருந்து வாங்குவது, அதனால் ஏற்படுகிற விசுவாசம். இதுதான் ஒற்றுமைக்கு காரணம். அவங்க கொடுப்பாங்க, வாங்குறவங்க திரும்ப இவங்க கொடுப்பாங்க, இப்படி மாற்றி மாற்றி கொடுத்துக்கிறாங்கல்ல, அதான் ஒற்றுமை. கொடுப்பதற்கே இங்கே இல்லை அப்படிங்கும்போது, பிறருக்கு கொடுப்பதற்கு இங்கே ஒன்றுமே இல்லை, அவரவருக்கே அங்கே பத்தலை அப்படின்னா அங்கே ஒற்றுமையே இருக்காது. அப்போ அங்கே விசுவாச உணர்ச்சியே இருக்குது. விசுவாசம் தான், நன்றி உணர்ச்சி தான். எது அன்பு பாசம் என்பது ஒரு நன்றி உணர்ச்சி தான். அது எங்கேருந்து வரும்? உணவை பகிர்ந்து கொள்வதால் தான் வரும். நீங்கள் உணவை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால், ஒரு பிறருக்கு கொடுக்கவில்லை என்றால், பிறரிடமிருந்து வாங்கவில்லை என்றால், அன்பு பாசம் என்பதே அங்கே வந்து இல்லாமல் போயிடும். அதனால் எந்த நாட்டில், ஒவ்வொரு நாட்டிலையும் பாருங்கள், எங்கே வளமான பகுதி இருக்கோ அந்த நாட்டு மக்கள் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க. அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, அவங்க நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. எங்கே வறட்சி இருக்கோ அங்கே தான் வந்து ஒற்றுமை இருக்காது. வறட்சி எங்கே நிலவுகிறதோ அங்கே தான் கொடுக்கல் வாங்கல், அந்த கொடுத்து வாங்குகிற அந்த உணவை பகிர்ந்து உண்ணுகிற வழக்கம் வந்து அங்கே குறைவாக இருக்கும். அங்கே ஒற்றுமை இருக்காது, சண்டை சச்சரவுகள் தான் அங்கே அதிகமாக இருக்கும். நல்லா இப்போ ஜப்பான், சீனா, ஐரோப்பா நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வளமான பகுதிகள், நீர்வளம் நிறைந்த பகுதி. அதனால தான் அங்கே வந்து அங்கே உள்ள மக்கள் ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்கள். ஒற்றுமை தான், கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஐரோப்பாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான், ஆனால் அவங்க அவ்வளோ ஆற்றல் மிகுந்தவர்களாக இருக்கார், மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கார்கள், இந்த உலகத்தையே ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கார்கள். காரணம் என்னென்னா, அவங்க வாழுகிற பகுதி ரொம்ப வளமான பகுதி, வளம் நிறைந்த பகுதி. அதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் கொடுப்பதில் வாங்குவதில் தாராளமாக இருப்பாங்க. உணவு உற்பத்தி அங்கே ரொம்ப அதிகம். அப்போ அதனால் அவங்களுக்கு ஒருவருக்கொருவர் விசுவாசமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அதனால் அவங்க ரொம்ப ஒற்றுமையாகவும் இருப்பாங்க. அந்த கொடுக்கல் வாங்கல் தான் ஒற்றுமை, அவர்களுடைய பலம். ஒற்றுமை என்பது எல்லா பகுதியிலும் ஒற்றுமையாக இருக்கும். ரொம்ப வறட்சியான பகுதிகளில் இருக்காங்களா, அவங்ககிட்ட ஒற்றுமை இருக்காது, வேற்றுமை உணர்ச்சி தான் இருக்கும். அவங்ககிட்ட விசுவாசம் இருக்காது, அன்பு பாசம் இருக்காது, வேற்றுமை உணர்ச்சி தான் இருக்கும். அதனால் ஒரு நீர்வளம் நிறைந்த பகுதிகளில் வசிக்க வேண்டும். நீர்வளம் குறைவாக இருந்தால் பக்கத்தில் ஏதாவது நீர்வளம் நிறைந்த மாநிலங்கள், அங்கேருந்து நாடுகள், அங்கேருந்து தண்ணீரை கொண்டு வரணும். அதற்கு தான் நம்ம வந்து இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பங்கிறது வந்து எதற்காக இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, மிக முக்கியமாக இந்த மாதிரி தான் இயற்கையில் வறட்சியான பகுதிகளில் எப்படி வந்து நீர் வளத்தை பெருக்குவது, அதற்கான கட்டமைப்புகளை செய்யணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ இயந்திரங்களெல்லாம் கண்டுபிடிச்சோம். சும்மா சொகுசாக படுத்து தூங்கிட்டு டிவி பார்க்குறதுக்காக இல்லை. ஏன்னா இது 2040 முடிஞ்சு போகுது. இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் என்பது 2040 முடிஞ்சு போகுது. அதன் பிறகு இந்த இயந்திரங்கள் எதுவுமே இருக்குது. அதுக்கப்புறம் நீ என்ன நினச்சாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் எதையாவது பண்ணணும்னு நினச்சா இப்போ பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், எப்போதுமே இது இருக்கும்னு நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த இயந்திரங்கள் இப்போ தான் இருக்கும், இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாமே. இதை பயன்படுத்தி இந்த வறட்சியான நாடுகளில் எப்படி நீர் வளத்தை பெருக்குவது, பக்கத்து நாடுகளிலிருந்து நீர்வளம் நிறைந்த பக்கத்து நாடுகளிடமிருந்து, பக்கத்து மாநிலங்களிலிருந்து எப்படி ஆறுகளை உருவாக்கி இணைச்சி நீர்வளத்தை எப்படி பெருக்கிறது, அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பதற்காக இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும்.